ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் உங்கள் பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ சொன்னால் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டிங் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இது யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரட் அவுட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள போகலாம். 10 of Cups, Justice, Judgment, Sun, Five of Cups, Page of Swords. Okay. Three of Cups, Magician, Ace of Pentacles, Knight of Pentacles, Two of Swords, Star. Postponement, Source, Existence, okay, Illusion, Fast Lives, Ordinaries. Abundance, Projection, Monster, Conditioning, Morality, Creator. Thank you, universe. Thank you so much. God visible is ஓகே. தென் இன்றைக்கி விளக்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் மைண்டில் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன எனர்ஜிஸ் இருக்குது, உங்களோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, ஃபஸ்ட் நம்ம உங்களோட செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் செகண்ட் ஒன், உங்களோட பர்சனை பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக ஆப்போசிட்டில் பர்சனோட எனர்ஜி கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே. ஸோ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேபி வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை குட்டைங்களோட நீங்கள் இருந்திருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு எண்டிங்கில் வந்து நின்றுருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு 10 ஆஃப் கப்ஸ், ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. தென் கரண்ட்லி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கலாம், நெகட்டிவான ஒரு வைப் வந்திருக்கலாம், தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கலாம், ஈகோ, ஆட்டிடியூடு, பல 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 சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கலாம். ஓகே. பட் அதெல்லாம் உங்கள் மைண்டில் உண்டு, மெமரிஸில் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டுல, ரிலீஸ் பண்ணிட்டுல, மறந்துட்டல. ஸோ இது நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பர்சன் கூட நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நம்ம ஒரு பர்சனை மீட் பண்ணணும், இல்லைங்க இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் கடந்து வரணுங்கிறது ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஓகே.
ஸோ நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் நமக்கு லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்த பர்சன் தான். அப்போ இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு பர்சனால் நீங்கள் நிறைய ட்ராமாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கலாம், டிப்ரெஷன் ஆகிருக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கும் நமக்கு லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க தான் வந்திருக்காங்க. இவங்க மூலமாக நம்ம ஒரு சில லெசன் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத மனசிலாக்க வேண்டும். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி, டிப்ரெஷன் ஆகிற மாதிரி எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும். தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வரும். இது எல்லாமே நமக்கு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். இதெல்லாம் நம்ம கடந்து வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் உண்டு ஷோராக. ஓகே, அப்போது ஃபாஸ்ட்டில் எழுதிய விஷயங்கள் வந்து இப்போவும் உங்கள் மைண்டில் உண்டு. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், விட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் உங்கள் மைண்ட்லேயும் மெமரிஸ்லேயும் உண்டு. இதை நீங்கள் இக்னோர் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரைட்னஸ், ஒரு சன், ஒரு பீஸ் நமக்கு இங்கே கிடைக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்கள் மைண்டில் வந்து இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ஹோம்லி வைப் பல டைம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பட் இந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒருபோது ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கு அம்மா வீடு சொல்லும்போது நமக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகும். நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். பட் நமக்கு வந்து அதையே நமக்கு அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், அது நமக்கு வேறு எங்கேயும் கிட்டாது சொல்கிற மாதிரி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு இவரோட கேரக்டர்ஸ் மேபி நெகட்டிவாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு சோல் லெவல் ஒரு ட்ரஸ்ட்டு, இவங்க கிட்ட நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்குற ஒரு லைஃப் கிடைக்கணும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள இன்னர் வேஸ் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டு உண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு இவர் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஹோம்லி வைபாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பீஸாக இருக்கட்டும் கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு, ஒரு நோ கான்டெக்டில் வந்துட்டு உண்டு, பட் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் மேலே இருக்கிற அட்ராக்ஷனும் வந்து துளி கூட குறைஞ்சிட்டு இல்லை. செப்பரேஷன்லேயே ஒரு காதல் வாழுதுன்னு சொல்கிற மாதிரி செப்பரேஷன்லேயே இவங்களை நீங்கள் நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத நிமிடம் இல்லை. அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஃபிசிக்கலி எண்டப் ஆகிட்டு இருந்தாலும் சோல் லெவலில் நான் 24/7 கனெக்டில் இருக்கிற மாதிரியும் 24/7 அவங்களோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிற மாதிரியும் அவங்களோட ஒரு எனர்ஜியை நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்னரில் சம்டைம் மனசில் ஆகலாம், இதுதான் சுச்சுவேஷன், இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க, இந்த ஒரு பர்சன் இப்போ சேட் ஆகுறாங்க, இந்த ஒரு ப்ரெசன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி நான் எத்தனை தூரம் வேண்டாம் நம்ம ஒதுக்கி வச்சாலும் மறுபடியும் விதி வந்து மறுபடியும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கலாம். எத்தனை மாத்திரம் நம்ம வந்து இக்னோர் பண்ண இன்னும் லவ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சோல் லெவல் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். தென் உங்களுக்கு ஒரு ஃபீல் இன்னர் வைஸ் ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். இது ஒருபோதும் விளக்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாதுங்கிற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி இது உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு துரோகமோ இல்லைங்கி பெரிய பாவமோ பண்ணிட்டேன் போல், அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு ஜென்மத்தில் இவனை மீட் பண்ணிவிட்டேன், இவன் கூட வாழவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல், நெருங்கவும் முடியாமல் நான் ஏதோ கஷ்டப்படுறேன், ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன், இல்லைங்க இவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் மனசில் ஆக்கிட்டோம். இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் நீங்கள் பயங்கரமாக கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். எல்லாம் இப்படி ஒரு நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் யாருக்கிட்டேயுமே நான் இந்த மாதிரி ஸ்டக் ஆனது கிடையாது. நான் எல்லாருக்கிட்டையுமே என்னோட செல்ஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எனக்கு விடவும் முடியலை, மறக்கவும் முடியலை, தொடரவும் முடியலை, ஸ்டக்காகி நிற்கிறேன். இன்னும் இந்த நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நான் அவங்கள திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு எண்டிங் இது எப்படி எண்ட் பண்ணுறது, ஃபிசிக்கலி எண்ட் ஆகிட்டு உண்டு, பட் மைண்ட் வைஸ் நான் எப்படி இதை எண்டப் ஆகுறது, இது எப்படி என்னென்னு இதை மறக்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங், ஸ்ட்ராங்கான ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து விட்ட ஒரு தெய்வம் கரெக்டாக இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஹோப் உண்டு, ட்ரஸ்ட் உண்டு.
நீங்கள் வந்து யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் வந்தாலும் ரிலேஷன்ஷிப் வந்து வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கலாம். கனெக்டால் இருக்கிற மாதிரி சோல் லெவல் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துகிட்ருக்கலாம். கரண்ட்லி உங்களுக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் யாருக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டக்காகி நின்றுட்டு இல்லை. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரியும் உங்கள் மெமரிஸ் ஃபுல்லாக இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் இருக்கிறது மாதிரியும் இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ்லேயே நீங்கள் ஜீவிச்சிட்ருக்கிற மாதிரியும் இந்த ஒரு பர்சனோட தாண்டி உங்கள் மைண்டில் வேறு யாரையும் திங்க் பண்ண முடியாதது மாதிரியும் ஒரு இலூஷனுக்குள்ளே நீங்கள் ஒரே ஒரு பர்சன்கிட்ட ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கலாம். இலூஷன் மாதிரி வெளியே வரவும் முடியல, ஒரு மாய மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எப்போ நான் இந்த மாயிலேருந்து வெளியே வருவேன், எனக்கு இதுலேருந்து எப்போ ஒரு வெளியே வரும், ஒரு வெளிச்சம் வரும். ஓகே, நான் எத்தனை நாள் இதுலேயும் வந்து நான் ஸ்டக் ஆகி தடுமாறி நின்றுட்டுருக்கேன், இதுலேருந்து எனக்கு ஒரு முடிவு வராதா, ஒரு வெளிச்சம் வராதாங்கிற ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டில் உண்டு. ஓகே, அது மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்குது. ஓகே, ஏதோ ஜென்மத்தில் அவனை நான் வச்சு செஞ்சுருக்க போல், அதான் இந்த ஜென்மத்தில் அவன் என்னை வச்சு செய்கிறான். ஓகே, முடிஞ்சு போகிற விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு இனி இந்த ரிலேஷன்ஷிப் ரீஜாயின் ஆகுங்கிற ஒரு ட்ரஸ்ட்டும் உங்களுக்கு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் கிடையாது, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனோட அடிக்கடி நீங்கள் சேட் ஆகிறீங்க நம்ம சொல்லலாம். பட் ஒரு விஷயம் மனசிலாக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை ஆக்சுவலி ஹோப் உண்டு. ஓகே, ஹோப் உண்டு. பட் அந்த ஹோப்புங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு இலூஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறனால உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க தோணுஸ் என்ன அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இல்லை, ஒரு ரீகன்சிலேஷன் இல்லைங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். ஏன்னா நடந்து போகிற விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் வைஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் நடந்து போன விஷயங்கள் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் உங்கள் மைண்டில் இந்த மாதிரி இனி வாய்ப்பு இல்லாமல் அவங்களோட கேரக்டர்ஸ் வேறு, இந்த மாதிரி கேரக்டர்லாம் திறந்து போகிறது கிடையாது, ஒரு நெகட்டிவான ஒரு அதான் சொன்னேன்ல, முடிஞ்சு போன விஷயங்கள் நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடையாது. ஒரு பர்சன் உங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏன்னா என்ன லைஃப்பில் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சன் நமக்கு லெசன்ஸ் ஆகும். நம்மளை வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கும் நம்மளை க்ரோ பண்ணுறதுக்கும் அவங்க சில ட்ராமா சில லெசன் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதை நம்ம அஸ்பெக்டட்ஸ் மூலம் அதை நம்ம அஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஒரு பர்சனை மன்னிக்க ஆரம்பிக்கணும், அந்த விஷயங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கணும், ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். அவையில இப்படி பண்ணிட்டா நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க, காலை ஃபுல்லாக நீங்கள் அப்படி தான் நினச்சிட்ருப்பீங்க. ஓகே, ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு அடிக்கடி இந்த ஒரு போஸ்டருக்கு சேசிங் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க சோஷியல் மீடியாலேயோ, இல்லைங்க இந்த ஒரு போஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையோ ஏதாவது ஒரு சேசிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அந்த ஒரு போஸ்டர் இல்லைங்க உங்களுக்கு ஆடி தெரியும் ஒரு அன்றாட ஒரு லைஃப்பை வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட கொண்டு போக முடியாது. இவன் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் அடிக்கடி ஒரு செக், என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, அவன் லைஃப் எப்படி போயிட்டுருக்குது. ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லலாம். இது வந்து உங்களோட எனர்ஜிஸ். இந்த எனர்ஜி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போஸ் இருக்கிற போஸ்டரோட எனர்ஜி கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுது அப்படின்னா ஷோராக எனக்கு கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகே, பட் என்ன தான் நீங்கள் நெகட்டிவான ஒரு வைப்பில் இருந்தாலும் தெய்வங்கிற ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சேடாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கரெக்டாக யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்போட முன்னோட்டு போயிட்டுருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இவரோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலாக 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகும். ஒன்லி இந்த மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியோ மதரோ இருக்கலாம். 2 சுச்சுவேஷன் இவரே ஸ்டக் ஆகும். பட் இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில பர்சன்ஸ் இருப்பாங்க எப்பவும் சந்தோஷத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜீவிப்பாங்க நம்ம சொல்லுவாங்கல்ல. ஹாப்பினஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், சந்தோஷம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, யார் எப்படி போனால் என்ன, நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கணும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷமும் எனக்கு வேணும், காரு பங்களா எல்லா சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு செத்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும்.
ஹாப்பினஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன் ஒன்றும் இல்லாட்டாலும் பணக்காரங்க மாதிரி ஒரு சீன், ஒரு பந்தா, ஒன்றுமே தெரியாட்டாலும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஈகோ, ஆட்டிடியூடு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. மோஸ்ட்லி நம்ம சொல்லலாம் எமோஷ்னலி பேலன்ஸ்ட் இவர். அப்போ இவர் எப்படி எமோஷ்னலி பேலன்ஸ் ஆனார் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, சின்ன வயசில் நிறைய ட்ராமாஸ், நிறைய லெசன் லேர்ன் பண்ண ஒரு போஸ்ட்னால மட்டும்தான் எமோஷ்னலி பேலன்ஸாக இருக்க முடியும். ஓகே, ஒரு 2-3 ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வந்த ஒரு ஆளாக இருக்கலாம். இல்லைங்க சின்ன வயசில் நிறைய மைண்ட் வைஸ் நிறைய அடிபட்டிருக்கலாம். ஸோ அப்போ கரண்ட்லி இவர் எமோஷ்னலி பேலன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆல் எமோஷனல் கிடையாது, ப்ராக்டிக்கல் ஆகும். எமோஷனல் காட்டிலும் ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். இவர் இந்த ஒரு ரிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ரீசன் என்ன அப்படின்னா, 2 சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக்கு. இவருக்கு எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வரைக்கும் இவர் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர்னால 2 சுச்சுவேஷன்லேயும் ஸ்டக்கு. அதுவான்னு கேட்டால் இவருக்கு என்ன பண்ணு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். 2 கண்ணை கெட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏ தொடு பிஏ தொடுனா என்னத்தை தொடுவேன். மொத்தத்தில் நம்ம கண்டுக்காமல் ரெண்டே ரொம்ப பிடிக்காமல், 2 ரொம்ப கண்டுக்காமல், 2 எந்தாலும் போட்டு நம்ம அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். ஸ்டக். அதனால இவர் ஸ்டக் ஆகி வச்சுட்டு. ஏன்னா ஏயும் பி இம்பார்ட்டன்ட், இல்லை ஏயா பின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் 2ம் அப்படி இருக்கட்டும். 2க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரொம்ப அட்டாச்ட் ஆகாமல் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடித்து பொழிச்சு இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஹாப்பினஸ் உண்டோ எல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம போயிடுவோங்கிற தாட்ஸோட இவர் ஜீவிச்சிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இருந்தாலும் என்னதான் இவர் 2 சுச்சுவேஷனில் ஸ்டாராக இருக்கலாம். மேபி ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு போஸ்டாக இருக்கலாம். இல்லைங்க இவரோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரி இவரும் ஸ்டக் ஆகிட்டோம்னு நம்ம சொல்லலாம். மெயினாக இவர் ஒரு சோல் கனெக்ஷன் இவரும் ஃபீல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லலாம். 24/7 அந்த போஸ்டோட மைண்டில் உண்டு. மேபி அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். நீங்கள் திங்க் பண்ணாமலே இவரோட சம்டைம் உங்களுக்கு சடனாக ஒரு சேட் ஆகுறது, சடனாக இவங்களை பற்றின ஒரு மெமரிஸ் உங்கள் மைண்டில் மாறுது, 3 to 5 நீங்கள் முழிக்கிறது, இவங்க நேம்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு 24/7 திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சைன். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். மேபி இவருக்கு மேனிஃபெஸ்டேஷனாக என்னென்னே தெரியாமல் இருக்கலாம். இவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்குது. 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆனாலும் இவருக்கும் அது குறித்து ஒரு பெயின் உண்டு. என்னதான் அந்த லைஃப்பை அடித்து பொழிச்சு முன்னோட்டு கொண்டு போனாலும் யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். என்ன இப்படி 2 சுச்சுவேஷனில் மாட்டி விட்டுட்டு 2ல் எதை சூஸ் பண்ண தெரியாமல் நீ என்ன லைஃப்பில் கொண்டு வந்து விட்டுட்டே. நான் இந்த அளவுக்கு என் லைஃப்பில் நான் ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன, ஏன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வலி வேதனை, ரெண்டையும் கொண்டு என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டு நான் என்னேன்னு போவேன், என்னேன்னு சூஸ் பண்ணுவேன். ஓகே, ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி என்னோடய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணலாம். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, எஸ் மாஸ்டர் ஆகும், எமோஷ்னலி பேலன்ஸ்ட் ஆகும். அதனால் இவர் அவ்வளோ சீக்கிரமாக ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மேபி உங்களுக்கு இந்த ஒரு செப்பரேஷன் ஒரு தாட்ஸ் வந்திருக்கலாம். சும்மாவே இவரை ஃபேஸ் பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. சும்மாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான். இவனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம மேலே ஸ்நேகம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் இருக்கான்னு கேட்டால் அப்போஸ் உண்டு. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எத்தனை மாத்திரம் உங்களை வேண்டான்னு வச்சாலும், உங்களை தள்ளி வச்சாலும் இவர் உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே, தெரிஞ்சோ தெரியாமல் இவர் உங்களை திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார். உங்களோட மெமரிஸில் தான் இவர் ஜீவிச்சிட்ருக்கார் நம்ம சொல்லலாம். கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ஷோராக கொடுப்பாங்க. பட் ஒரு கண்டிஷனிங் எனர்ஜி வச்சு தான் கொடுப்பாங்க. இப்படியாகும். மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி நமக்கு இங்கே 2 சுச்சுவேஷனில் ஸ்டக்குனால இவர் கட்டாயம் அந்த ஒரு சுச்சுவேஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஓகே, இப்போது இவர் இது எத்தனை பேருக்கு ரெஸ்டேட் ஆகின்னு எனக்கு தெரியலை. இவர் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டால் ஷோராக கொடுப்பாங்க. பட் இவர் ஒரு ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி 2ம் சேம் ஆகும். வலது கண்ணு இடது கண்ணு மாறியுமாகும். அப்போ இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காரு அப்படின்னா இவர் கண்டிஷனிங் எனர்ஜி நின்று தான் கொடுப்பாரு. இப்படியாகும், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை ஒருபோது நீ என்ன அதை விட சொல்லக்கூடாது. சில கண்டிஷன் வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். டைம் எடுத்துக்கும். ஓகே, அந்த சுச்சுவேஷனை விட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துடுவாங்களா, இல்லைங்க அந்த சுச்சுவேஷனை விட்டுட்டு அப்படியே உங்க கூட லைஃப் லாங் செட்டில் ஆகிடுவாங்க கேட்டால் நோ. ஓகே, அவருக்கு 2 சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட்.
கண்டிஷனிங் என்னதுன்னா அது நிற்பார். இப்படியாகவும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லைங்க நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகலாம், யாருக்கும் தெரியாமல் கொண்டு போகலாம். ஏன்னா இவர் கட்டாயம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப் இவரோட லைஃப்பில் இவர் உங்களை அஸ்பெக்ட் பண்ணுவதற்கான என்னென்னா சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது இவருக்கு உங்கள் கூட, ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. என்ன தான் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருந்தாலும் மாஸ்டராகவே இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் உண்டு, ஒரு ஹோம்லி வாய்ப்பு ஃபீல் ஆகிட்டு இல்லை, சேம் தான். ஓகே, பட் அவரோட சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க, சரியா? ஏன்னா சில மனுஷனுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மேபி இப்போ மேரேஜான ஒரு பர்சன் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒய்ஃபு, குழந்தைங்க, அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதை விட்டுட்டுலாம் அந்த ஒரு பர்சன் வரமாட்டாங்க. ஓகே, இல்லைங்க ஃபேமிலி தான் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டையும் மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போவாங்களே தவிர ஒன்றை விட்டுட்டு ஒன்றை சூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு எந்த கார்டும் வரல. பட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஷோராக உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ ஒரு இலூஷனில் ஸ்டக் ஆகி நின்னாலும் இந்த ரீகன்சிலேஷன் ரியூனியன் பாசிபிள் ஆகும். ஓகே, இது இந்த ஒரு போஸ்டரோட எனர்ஜி. ஓகே, இவர் கேட்டது மேபி உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7 ஹவர்ஸ்லேயும் 7 டேஸ்லேயும் 7 வீக்ஸ்லேயும் இந்த போஸ்ட்டில் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் இருக்குது. நம்ம கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு. ஓகே, இவர் ஆக்ஷன் எடுப்பார். கரண்ட் சுச்சுவேஷனில் ஏக்கும் பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இவர் ஸ்டக் ஆகி வச்சாலும் இவர் ஆக்ஷன் எடுப்பார், ஷோர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இவர் ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டக் ஆகி வச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவர் பண்ண சில தப்பு, இவர் பண்ண மிஸ்டேக்ஸ் இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டார். குற்ற உணர்ச்சி நம்ம சொல்லுவோம்ல, எந்த முகத்தை வச்சுட்டு போகிறதுங்கிற ஒரு தாட்ஸ், அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக் ஆகி வச்சுட்டு. பட் எனிவே 2 பேரும் ப்ரேயர் பண்ணுறதுனால அது ஃபர்ஸ்ட் டைப் கனெக்ஷனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஷூராக வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்று வரைக்கும் இவர் ஒரு சுச்சுவேஷனுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்கள வந்து கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா 2 சுச்சுவேஷன் பேலன்ஸில் கொண்டு வரதுக்கான ஒரு ஆக்ஷன் இவர் எடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டனான நம்பர்ஸ் ஏஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 30 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 15 important, 20 important. Okay, 23 important, 39 important, 21 important, 40 important. Okay, then important மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 11 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட். ஓகே, 15 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். Okay, thank you for watching.